ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேன் காயில் யூனிட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க அதை செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் கொடுக்குன்னா தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எஃப்சியோட ஃபேன் மோட்டர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது ஒரு எஃப்சியில் வந்து மோட்டர் வந்து டிஃபெக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்து ஏசியிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி போடுறோம். பிகாஸ் நம்மகிட்ட வேறு ஸ்பேர் இல்லை. அதனால் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எஃப்சியோட பேக் சைடு. அதில் ப்ளோவரோட கவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் 2 ஸ்க்ரூ இருக்கும், ஈஸி தான் ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ளோவரோட கவரை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மோட்டர் அதே மாதிரி 2 கிளிப்பு தான் இருக்கும். ஈஸி தான், நமக்கு வந்து எப்போவுமே சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நமக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த மோட்டரில் இருக்க 2 கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போது ஈஸி தாங்க. அந்த கட்டிம்பில் வச்சு அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லூஸ் பண்ணாலே போதும், அது வந்து ரிமூவ் ஆயிரும். 2 கிளிப்பே நம்ம ரிமூவ் பண்ணால் தான் அது வந்து மோட்ரு வந்து உங்களுக்கு லூஸ் ஆகும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதோட நேம் பிளேட் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மோட்டரோட மேக்கு வெல்லிங் தான் இதோட மேக்கு. அதோட பார்த்திங்கன்னா டயக்ராம் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த எஃப்சியில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம எல்லா கவரெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். டைரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி சேம் லைக் நம்ம அந்த கிளிப்பை வந்து போட்டு டைட் பண்ணால் போதும். 2 கிளிப்பு தான் இது. ஓகேங்களா, மேலே இருந்து வச்சுட்டு அப்புறம் கீழே அப்படியே ப்ரெஸ் பண்ணால் போதும், லாக் ஆகிரும். ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி இந்த எஃப்சியோட கவரெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சோன்னா அதெல்லாம் காட்டலை. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அதனால். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. அதில் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும், 2மே வந்து லாக் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடில் இருக்க கவர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக வந்து ப்ளோவர் எங்கேயுமே வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கணும். உங்களுக்கு நான் காட்டுறேன் அதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ளோவர் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணணும், எங்கேயாவது டச் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கவர் போட்டாச்சு, ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். அவ்வளோதாங்க, நம்ம ஃபைனலாக ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அது நான் என்ன கனெக்ஷன் கொடுத்துட்டோம் ஆல்ரெடி, நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. பிகாஸ் வந்து பிஎம்எஸ் வந்து எரராக இருக்குது. அதில் வந்து கண்ட்ரோலர் இஷ்யூவாக இருந்ததுனால வந்து மோட்டர் டைரெக்டாக நாங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ப்ளூ அண்ட் பிளாக்கு தான் நாங்கள் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ரெட்டு ஒயிட் வந்து நாங்கள் வந்து டேப் அடித்து வச்சுருக்கோம். அவ்வளோதான், டம்மி ஆக்கிட்டோம். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே ஸ்பீடில் தான் ஓடும். பிளாக் வந்து ஃபேஸ் பார்த்திங்கன்னா, ப்ளூ வந்து உங்களுக்கு நியூட்ரலு. ஹை ஸ்பீடில் தான் மோட்ரு வந்து ஓடும். அது 2 கெப்பாசிட்டர். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஃபில்ட்ரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஃபைனலி வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வந்து எஃப்சி வந்து ஆன் பண்ணி செக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ரன்னிங்கில் தான் இருக்குது. எல்லாமே ஃபினிஷு. அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா கிரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.